توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين وقال الله تبارك وتعالى إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال رسول الله صلى الله عليه وسلم من وجد ساعة فلم يضحي فلا يقربن مساجدنا رواه أحمد ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படி, எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சிறந்த மேலான துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 10வது பிறையில் இருக்கிறோம். ஈதுல் யௌமுன் நஹரில் இருக்கிறோம். யௌமுன் நஹரில் இருக்கிறோம். ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய தினத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த பெருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாட நமக்கு முன்னால் இருந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் செய்த பெருமொரு தியாகம். கண்ணியமானவர்களே, பெருமொரு தியாகம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி غير ذي زرع عند بيتك المحرم. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாலைவன பூமியில் தன்னுடைய குடும்பத்தினர்களை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகனையும் விட்டு அவர்கள் போகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மனிதர்கள் இல்லாத, எந்த ஒரு விவசாயிகளும் இல்லாத, மரம் மட்டைகளும் இல்லாத அந்த பாலைவன பூமியில் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி போய்விடுகின்றார். ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா உங்களுக்கு இவ்வாறு எங்களை இந்த இடத்தில் விட்டு விட்டு போகும்படி ஏவிருக்கிறான் என்பதாக கேட்கவும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை.
சுப்ஹானல்லாஹ், அந்த குடும்பம் செய்த தியாகம் இன்று ஹஜ்ஜுடைய கடமை அல்ல. சஃபா மர்வாக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவது பொருள், ஹஜ்ஜுடைய அமல்ல பொருள். கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல விட்டு விட்டு வருகின்றார்கள். வரக்கூடிய சமயத்தில் கேட்டார்கள், எந்த ஒரு புட்புணம் இல்லாத, மனித புழக்கமே இல்லாத அந்த இடத்துல விட்டு விட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, அவர்கள் தாகம் ஏற்படுகின்றன, அவர்களுக்கு தாகம் ஏற்படுகின்றன. இந்த நேரத்தில் தண்ணீர் தேடி அலைந்தார்கள், ஓடினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த ஓட்டம் தான் சாயி. சஃபாக்கு மர்வாக்கு மத்தியில ஹஜ்ஜாஜிகள் ஓடக்கூடிய ஓட்டமா அல்லாஹ் அவர்களுடைய அந்த தியாகத்தை ஒரு இபாதத்தா, ஹஜ்ஜுடைய இபாதத்தா அல்லாஹ் மாத்தினான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல கட்டங்களிலும் அல்லாஹ் சோதித்தான். வைரிபுத்தலா இப்ராஹிம் ரப்பு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, பல கட்டளைகளை செய்யும்படி அல்லாஹ்வுடைய ஏவல் வருகின்றது. அனைத்தையும் பூர்த்தியாக்கினார்கள், அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றினார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு பின்னால் தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்திற்கு கீழால ஃபலம்மா பலக மாஉ ஸாஇ, கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் எழுதினார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீண்ட காலமா பிள்ளையுடைய பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கிட்டத்தட்ட 99 வயதில் ஒரு ரிவாயத்தின்படி, இன்னொரு ரிவாயத்தில் 86 வயது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 86 வயதா இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, நீண்ட காலத்து பின்னால கிடைத்த அந்த குழந்தையை அரவணைத்தார்கள், ஆசார்வத்தோடு மிக அன்பாக அரவணைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நீங்க உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது ஃபலம்மா பலக மாஉ ஸாஇ قال يا بني إني أرى في المنام أني أذبح فانظر ماذا ترى قال يا أبتي افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் புத்தி சுவாபம் உள்ளவர்களா இருக்கும் போது தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், 7 வயசு, இன்னொரு ரிவாயத்துல 13 வயசு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 13 வயது அடைந்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை கண்ட அந்த கனவை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன கனவு? மகனே, உங்களை கனவில் அறுத்து பலியிட்டதாக நான் கனவு கண்டேன். மகன் மறுக்கவில்லை, ஓடவில்லை. சொன்னார்கள், ஃபன்துர் மாதா தரா, இந்த விடயமாக மகனே என்ன அபிப்பிராயம் கொள்றீங்க, என்ன ஆலோசனையை சொல்ல போறீங்க? கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், யா அபதி இஃபல் மா துஅமர், எனது தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்னை அறுத்து பலியிட வேண்டுமா? இந்த கட்டளையை நிறைவேற்றுங்க. இந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் பொறுமையாளர் நின்றும் உள்ளவராக என்னை கண்டு கொள்வீர்கள் என்பதாக தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்தினார்கள், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல நீங்க என்ன அபிப்பிராயம் சொல்ல போறீங்க என்று கேட்டான். கண்ணியமானவர்களே, ஏன் தன்னுடைய மகனுடைய நிலவரத்தை விளங்க அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினார். கண்ணியமானவர்களே, ஏன் அவருடைய மௌத்து லேசாமை,
அவருடைய பொறுமையை சோதித்து பார்க்க அல்லாஹ்வுடைய கட்டளையையும் தன்னுடைய தந்தையுடைய கட்டளையையும் தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவாரா என்ற உறுதிமானத்தை பார்க்க நீங்க என்ன அபிப்பிராயம் சொல்றீங்க இந்த விஷயமா என்று கேட்டார். கண்ணியமானவர்களே, ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தந்தையே அறுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னை முகம் குப்புறவாக போட்டு அறுக்க வேண்டும். ஏன்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் என் மீது அன்பு வரக்கூடாது. உங்களுக்கு அது தர்ம சங்கடமா அமையும், உங்களுக்கு சிரமமா அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். அல்லாஹ்வுடைய கட்டளையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட்டதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, இந்த கட்டளையை மகனும் தன்னுடைய தந்தையும் நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள். மகனை முகம் குப்புறவா படுக்க போட்டாரு, அறுக்க ஆரம்பித்தாரு. என்ன ஆச்சரியம், அறுபடுறதில்லை. கண்ணியமானவர்களே, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்க இந்த விடயத்துல பாஸ் ஆயிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற இந்த விடயத்தில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய மகனை அறுக்க அவர் முற்படும் போது அறுபடுறதில்லை. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக, அவர்களை அறுத்து பலியிட பகரமாக நாம் மகத்தான மேலான சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அறுத்து பலியிடும்படி நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் வழங்கப்படுத்துகின்றார்கள், இந்த ஆடு சாதாரண ஆடு அல்ல. 40 வருடங்கள் அந்த சொர்க்கத்தில் மேய்ந்த ஒரு ஆட்டை தான் அல்லாஹ் தஆலா அறுத்து பலியிடும்படி சொன்னான் என்பதாக அல்லமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்க அறுத்தார்கள்? மினால வைத்து அறுத்தார்கள். ரம்யுல் ஜிமார், கற்களை எரியக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஹாஜிமார்கள் கற்களை எரியக்கூடிய அந்த மினாவுடைய அந்த ரம்யுல் ஜிமார் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துலதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முற்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் தியாக திருநாள் நாம் இன்று சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய வரலாறு, இதனுடைய பின்னணி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா உல்ஹியாவுடைய அமலை சுன்னத்தாக்கினார், ஷரியத்தாக்கினார். ஹஜ்ஜுடைய காலத்தில் இந்த உல்ஹியாவுடைய குர்பானி அல்லாஹ் ஷரியத்தாக்கினார். கண்ணியமானவர்களே, உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள் சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டியதா இருக்கு. மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஆதாபுகள், ஒழுக்க விதிகள், இவைகளை பேணி நாம் அந்த அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மிருகத்தை அறுக்கும் போது உபகாரமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, இன்னல்லாஹ் கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன் ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினு القتلة وإذا ذبحتم فأحسنوا الذبحة وليحد أحدكم شفرته وليريح ذبيحته. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். உல்ஹியா அந்த பிராணிய நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஆதாபு, ஒழுக்க விதிகள், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விடயத்திலும் உபகாரமா நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அதனால கொலை செய்ததா இருந்தாலும் சித்திரவாதம் இல்லாமல் அழகான முறையில கொலை செய்ய வேண்டும்.
ஒரு பிசாசு கொலைக்கு கொலை செய்ததா இருந்தா சித்திரவாதம் இல்லாம அழகான முறையில அந்த கொலையை நிறைவேற்ற வேண்டும். அறுப்பை அறுக்கும் போது அழகான முறையில அந்த அறுப்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிராணி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அழகான முறையில் அதை அறுக்க வேண்டும். சித்திரவாதம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒருவருடைய கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளட்டும் என்று சொன்னார். ஏன் காரணம்? கூர்மை இல்லாத கத்தியினால் மொட்டை கத்தியினால் அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிராணி கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். சித்திரவாதம் உண்டாகும். அந்த பிராணி கஷ்டமாயிருக்கும். அதனால மார்க்கம் சொல்லக்கூடிய புத்திமானி கத்திய கூட நன்றா ஈட்டிக் கொள்ளும்படி மார்க்கம் எமக்கு அழகான முறையில சொல்லித் தரும். அடுத்ததாக அந்த பிராணியுடைய அறுத்தம் பின்னால ரூஹ் போக உடம்பிலிருந்து ரூஹ் போகும் வரையில ஓய்வு கொடுக்கும்படி சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, கவனிக்கப்பட வேண்டிய விடயம், இன்றைக்கு அறுக்கக்கூடியவர்கள் பல இடங்கள்ல ஓடர்கள் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. இங்க அவசரமா அறுக்கிறாங்க. அதுல ரூஹ் பிரிய முன்னால தலைய வேறவாக்குறாங்க, தோலை உரிக்கிறாங்க. இதெல்லாம் சித்திரவாதம், கூடாது, ஹராம். இஸ்லாம் தடுத்திருக்கீங்க. அதனாலதான் ரூஹ் போன பின்னால அது அறுத்தம் பின்னால ரூஹ் போகும் முறையில விடட்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா கழிவு பொருட்களை பாதைகள் அங்கிங்க ஓரத்துல போடக்கூடாது. இன்னொருவருக்கு இடைஞ்சலான முறையில நாம் அதனுடைய கழிவுகளை வீசக்கூடாது. மார்க்கம் சொல்லி தரக்கூடிய புத்திமானி. கண்ணியமானவர்களே, மனிதனுடைய ஒவ்வொரு அவயங்களா இருக்கலாம், உறுப்புகளா இருக்கலாம், குர்பானி ஒடுக்கக்கூடிய இந்த உல்ஹியா பிராணி இருக்குது, கண்ணியமான பிராணி. அதே முள்ளுகளையோ அதனுடைய வாழையோ ஏனைய கழிவு பொருள்களையோ வீசக்கூடாது. அதை புதைக்கிறது தான் சுன்னத். ஃபுகஹாக்கள் தெளிவாக கிதாபுல சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அறுக்கும் போது கபூலியத்துக்காக துஆ செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உல்ஹியாவுடைய குர்பானியை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹும்ம மின்க வலக இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன். அடுத்ததாக அல்லாஹும்ம தக்கபல் மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சந்தோஷமான ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தில் கண்ணியமானவர்களே, நாம் சில விடயங்களை பேண வேண்டும். சிலருடைய விடயங்களை நாம் பேண வேண்டும். ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லப்பட்டு அடியாருடைய ஹக்குகள் ஏதாவது தரக்குறைச்சல் செய்திருந்தால் நாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மௌத்து முன்னால் எங்களால இன்னொருவர் கஷ்டப்பட்டிருந்தா, வேதனைப்பட்டிருந்தா, எங்களை வார்த்தையா இருக்கலாம், எங்களை செயற்பாடுகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் போய் மன்னிப்பு கேட்கும். கண்ணியமானவர்களே, இஹ்சானான முறையில நடந்து கொள்ளும், உபகாரமா நடந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருந்தார். கண்ணியமானவர்களே, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்க அல்லாஹ்வே வணங்க, யாரையும் அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்காதீங்க. அவனுக்கு எந்தொன்றை கொள்ளும் இணை வைக்காதீங்க. பெற்றோர்களோட உபாரமான முறையில நடந்துக்கும். ஒபிதில் குருபா, உறவினர்களோட உபாரமான முறையில நடந்து கொள்ளும். வல்யத்தாமா, அனாதைகளோட உபாரமான முறையில நடந்து கொள்ளுங்க. வல் மசாக்கி, ஏழெளியவர்களோட உபாரமான முறையில நடந்து கொள்ளுங்க. அன்பா நடந்து கொள்ளுங்க, பாசமா நடந்துக்கோங்க.
இடைஞ்சலா நடந்து கொள்ளாதீங்க. ஒரு ஜார் வில் குருபா, பக்கத்து வீட்டுக்காரரான உறவினர்களோட பாரமா நடந்து கொள்ளுங்க. ஒரு ஜார் வில் ஜம்பி, பக்கத்து வீட்டுக்காரரான அந்த அந்நியவர்களா இருக்கலாம், உறவினர்கள் அல்லாத முஸ்லீம்களா இருக்கலாம், அவர்களோடையும் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரயாண தோழர், உங்களுடைய தோழனோட உபகாரமான முறையில் நடந்துக்கோங்க. வழிபோக்கரோட உபகாரமா நடந்துக்கோங்க. உங்களுடைய வழக்கரம் சொந்தமாய் கொண்ட அடிமைகளோட கூட உபகாரமான முறையில் நடந்துக்கோங்க. அநியாயம் செய்யாதீங்க. நிச்சயமா சத்தியமாக பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கணும், குடும்ப உறவை பேணணும். ஏதோ இல்லற சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் அந்த குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்ந்தோம் என்றா எங்களை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, உறவு என்பது அர்ராஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ் தகுல் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதானி கதாஹுல்லாஹ். உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோட சம்பந்தப்பட்டு கூடியது. நாளை மறுமையில் அந்த உறவு அல்லாஹ்வுக்கு முன்னால மன்றாடும் சொல்லும், அல்லாஹ் யாரெல்லாம் என்ன சேர்ந்து உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்கள் உன்னுடைய ரஹ்மத்தோட சேர்ந்து கொள்வார், உன்னுடைய ரஹ்மத்தோட அருளோட சேர்த்துக் கொள்வார். யாரெல்லாம் என்னை உலகத்தில் ஒதுக்கி வெறுத்து வாழ்ந்தார்களோ அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடுவாயாக, ஒதுக்கி விடுவாயாக என்று குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த உபகாரமான முறையில நாம் நடந்து கொள்ள வேண்டும். முசாஃபாவுடைய அமல் சிறந்த அமல். யாரை கண்டாலும் முசாஃபா செய்யும். முசாஃபா செய்யும் போது தக்கபல்லல்லாஹு மின்னா வ மின்கும். ஈதுல் அல்ஹாவுடைய தினத்துல நாம் முசாஃபா செய்யக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓத வேண்டும். நமக்கு முன்னால் வாழ்ந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், இமாமார்கள், குலஃபா ராஷிதூன்கள் எல்லோரும் இந்த துஆவை தான் ஓதி முசாஃபா செய்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஏதோ துனியாவுடைய அடிப்படையில முன்ன பின்ன இருந்தால் மன்னிப்பு கேட்போம். சந்தர்ப்பத்தை மிஸ் ஆகக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்துல கண்ணியமானவர்களே, ஒரு விடயம் இருக்குது. எங்களால் ஒரு மிஸ்டேக் நடந்து போய் மன்னிப்பு கேட்டுட்டா நாங்க அல்லாட்ட தப்பி, அவர் மன்னிச்சோ மன்னிக்கலையோ, வீட்டுக்குள்ள எடுத்தோ எடுக்கலையோ, நாங்க தப்பி, அவர் மாற்றிக்கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, உறவை பேணி நடக்காத சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய அமல்கள் முதல் வானத்துக்கு மேலாளவோ எங்கட துஆ கபூலியத்தாகாது, எங்கட இபாதத்துகள் கபூலியத்தாகாது. பொறுப்பு நீங்கும், தொழுதா கடமை நீங்கும், நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பேணுவோம். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களோட மனம் குளிர நடந்து கொள்வோம், நேரம் கொடுப்போம், நல்ல முறையில பேசுவோம். கண்ணியமானவர்களே, அவங்களுக்கு நாம் நேரம் கொடுக்கிறது இல்லை. முழுமையா மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கிறோம். சில பெற்றோர்மார்கள் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நாம் அவதானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், உள்ளம் குளிர பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய பதுவாக்கும் உலகத்தில் ஆளாக கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, உலமாக்கள் சொல்றாங்க, உன்னத்துடைய பதுவாக்கு இவர் தகுதியுள்ளவராக இருந்தார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பதுவா இந்த விதத்துல செய்வாரோ அந்த விதத்துல இவருக்கு வந்து. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்பான மேலான ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தில் இருக்கிறோம். அதனால சந்தோஷமான நாள். கண்ணியமானவர்களே, ஐயாம் தஷ்ரீக் வரைக்கும் அதிகமாக தக்பீர் சொல். அதிகம் தக்பீர் சொல். இந்த பிராணி குர்பானியுடைய பிராணியை காணும் போது தக்பீர் சொல். காலையில போகும்போது தக்பீர் சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். யௌமுன் நஹருடைய தினம் நாட்களிலே மேலான தினம் என்பதாக ஹதீஸ்ல
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.